தமிழகத்திற்கு வரவேண்டிய பெரும் தொழிற்சாலையை மிரட்டி பாஜக குஜராத்திற்கு மாற்றிவிட்டதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ராகுல் காந்தியே வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக என்று அழைப்பு விடுத்தார். பாஜக தேர்தல் பத்திரம் மூலம் ஊழலை சட்டப்பூர்வமாக்கியுள்ளதாக தெரிவித்தார். நிறுவனங்கள் மீது சிபிஐ, அமலாக்கத்துறையை ஏவி பாஜக பணம் பறித்ததாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய பெரும் தொழிற்சாலையை மிரட்டி பாஜக குஜராத்திற்கு மாற்றியதாக தெரிவித்த ஸ்டாலின், தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது பாஜகவுக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார். பாஜக ஆதாயம் அடையவே அதிமுக தேர்தலில் போட்டியிடுவதாக விமர்சித்த அவர், பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியை ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் 6500 கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு. தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடிச்சு வச்சிருந்தோம். ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க. இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம்.